காலை வேளையிலே ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைக்கிற ஒரு வார்த்தை, உன்னை அங்கீகரிக்கிற நாள், உங்களை அங்கீகரிக்கிற நாள். வெறுத்தவர்கள், வேண்டாம் என்று சொன்னவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்கள் அங்கீகரிக்கிற நாள் வெகு சீக்கிரமாய் வரும் என்று ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிற நாள் வரும். கர்த்தர் அங்கீகரிப்பாரே ஆனால் இந்த உலகமே அங்கீகரிக்கும். நான் நம்புறேன் ஆண்டவரே, தாவீதை எங்களால் தலைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் தலைவனாய் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் அபிஷேகித்த ஒரு மனுஷனை தலைவனாய் உலகமே அங்கீகரித்ததற்கு பிற்பாடு யாரெல்லாம் அங்கீகரிக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் அங்கீகரித்தது போல கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபத்திலே இருக்கிற நம்மை அங்கீகரிக்கிறதற்கு ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் முதல் ஜெப குறிப்பு, வேதம் நமக்கு சொல்லுகிறது, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வந்ததற்கு பிறகு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. சோதனையின் பாதையில் நீங்கள் கடந்து போகும்போது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. சோதனைக்கு உட்படாதபடி, சோதனை வர்றதற்கு முன்னாடியே ஜெபம் பண்ணியிருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்றேன்னா வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ எப்பவுமே ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம எந்த காரியத்தை துவங்குறதற்கு முன்பாக ஜெபம்ன்ற ஒண்ணு மிக அவசியமானது. பொதுவாக சில காரியங்களை நம்ம அவசரமா செய்ய வேண்டியது இருக்கும். அது ரொம்ப அவசரமா இருக்கும். அது அந்த இடம் கிடைக்காது, அந்த காரியம் நடக்காது, இப்போ உடனே கட்டியே ஆகணும் அப்படின்னுலாம் நிறைய சிச்சுவேஷனுக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தள்ளப்படுவோம். அப்ப நமக்கு என்ன தோணும்னா வேற எதுவுமே தோணாது. ஜெபம் பண்ணலான்னோ, இல்லைன்னா பாஸ்டர்ட்ட சொல்லலான்னோ, இல்லைன்னா அதுக்காக வேதத்தை எடுத்து பார்க்கலாம், ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடலாம், அது எதுவுமே தெரியாது. சரி, இப்போ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு இதை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, உடனே அதை கட்டி சரி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்காக ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைப்பாரே ஆனால் அது எத்தனை வருஷமானாலும் அது நம்ம கையில வருமே தவிர இன்னொருத்தருடைய கையில போகவே போகாது. ஆமென். நேற்றைக்கு நான் உங்களுக்கு சாட்சியில சொன்னேன், 5 வருடத்திற்கு முன்பாக 25 லட்சத்துக்கு பேசப்பட்ட இடம் 5 வருடத்திற்கு தாண்டி அவர்களுக்காகவே ஆயத்தமா இருக்குது. அவர்களுக்காக 5 வருஷம் வரைக்கும் அது வெயிட் பண்ணுது. அதுக்கு அவ்வளோ சீப்பு, 25ன்றது அவ்வளோ சீப்பு. ஆனா அவ்வளவு லாபகரமானதை கூட யாரும் உள்ள வராம கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா வேலி அடைச்சிருக்கிறாரு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கென்று ஆண்டவர் ஒன்று தர வேண்டும் என்று நினைத்தாரே ஆனால் அது நமக்கு கிடைச்சிடும். ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஒரு காரியத்தை கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாம கை வச்சிடவே கூடாது, துவங்கிடவே கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் இந்த 3 நாட்கள் நம்ம உபவாச ஜெபம் எதற்காக நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா இதற்காக தான். இல்ல, நம்ம ஜெபத்தோட செய்வோம், ஜெபத்தோட பண்ணுவோம். அது ஜெபம் பண்ணி செய்யும் போது அது நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் நம்முடைய கைகளில் அதை வாய்க்க பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். அது தடைய வராது. அது என்ன வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிச்சோம். அந்த கான்ஃபிடன்ட் நமக்கு இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா, காரியங்களை துவங்குறதற்கு முன்பாக நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய ஃபர்ஸ்ட் ஊழியமே என்னதான்? ஜெபம் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் ஊழியம். தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவனை குறித்து ஐடென்டிஃபை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான்.
அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாய் இருந்தும் இந்த உலகத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஸ்ட்ரெயிட்டா எங்க தான் போனாரு? வனாந்தரத்திற்கு போய் 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி முடிச்சதற்கு பிறகுதான் ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதமா ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஊழியத்தையே அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றாரு. சோ ஆண்டவரே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அடிச்சுவடை கர்த்தர் வைப்பாரே, ஆனால் நம்ம ஏமாத்துறோம். இதுக்கு முன்பாக நீங்க எப்படி துவங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி தயவு செய்து ஜெபத்துல ஒரு திருப்தி வராம ஒரு காரியம் உங்களை விட்டு போனா கூட நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? பணம் ரெடியா இருக்குது பாஸ்டர், 10 பேர் உங்களை பார்த்து நச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் இவ்வளோ பெரிய வாய்ப்பை விட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அது அப்புறம் கிடைக்காம போச்சுன்னா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுங்க. இல்ல கர்த்தர் எனக்கு வைத்திருப்பாரே, ஆனால் என்னை தவிர வேற யாரும் உள்ள காலடி எடுத்து வைக்க முடியாதுன்ற நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு இருக்கோ இல்லத்துல நமக்கு இருக்கணும். நமக்காக, அதான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துல தோன்றவும் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. சோ அதுக்காக தான் இந்த ஜெபத்தை வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியத்தை துவங்கும் போது நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா அங்கீகாரத்திற்காக ஜெபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலையா என்ன, கர்த்தர் அங்கீகரிக்கிறார்ல அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஒரு மனுஷனுடைய வெற்றியே ஆண்டவர் அங்கீகரிக்கிறது மிக முக்கியம். அதை விட நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அங்கீகரிக்கிறது மிக அவசியம். உங்களை அங்கீகரிக்கணும். அது நீங்க சிலர் அப்படிதான் சொல்லிட்டு திடுறாங்க. அப்படின்னா எனக்கு யாரை குறிச்சும் கவலை இல்லை, அவன் இன்னைக்கு அங்கீகரிப்பான், அங்கீகரிக்க மாட்டான், அவன் அங்கீகரிச்சான்னு அங்கீகரிக்கல, நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், தேவையில்லை அப்படின்னு. இல்லை, உங்களை அங்கீகரிக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனுடைய அடையாளமே. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு அங்கீகரிக்காமல் இருக்காதவர்களை கர்த்தர் அங்கீகரிக்க வைப்பார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தவான்களா ஆண்டவர் அப்படிதான் அந்த லெவல்ல தான் கர்த்தர் நடத்தினாரு. நீங்கள் வாட்ச்மேனா தான் இருந்தான் மிருதகாய், ஆனா அவனை அங்கீகரிக்கல. ஆமான் உன்னை நான் அங்கீகரிக்க முடியாதுப்பா, உன்னை அங்கீகரிக்க மாட்டேன் நான். எல்லாரும் ஒன்னு அங்கீகரிக்கலாம், நீ ஒரு சாதாரணமான வாட்ச்மேன் தான், நான் என்ன போய் அங்கீகரிக்கிறது? ஆனா முருதகாயினுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. அவன் ஆண்டவரோட நடந்தான். எந்த ஆமான் அங்கீகரிக்க முடியாதுன்னு சொன்னானோ அவர் அங்கீகரிக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கட்டளையிட்டாரா? கர்த்தர் கட்டளையிட்டாரா? சோ ஃபர்ஸ்ட் இது வெறும் திருச்சபைக்கான ஜெபம் மட்டுமல்ல, நான் பர்சனலா உங்களுக்கும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு தான் சொல்றேன். புரியுதுல்ல உங்களுக்கு? உங்களுக்கும் அந்த வேணும். போற இடத்துல உங்களுக்கு என்னன்னா ஒரு அங்கீகாரம் ஒண்ணு வேணும். சே வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு, போன உடனே என்ன போங்க அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல சொல்லலாம். ஆனா எந்த இடத்துல அப்படி பண்ணுனாங்களோ அந்த இடத்துல அவங்க அங்கீகரிக்கிற நாளை கர்த்தர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். இதை ஒரு ஜெபமா நம்ம பண்ணணும். அதான் ஈசாக்கை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நீ எங்களை விட பலத்தவன் ஆனாய் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்றான்னா உங்களை அங்கீகரிக்கல. அவங்க அப்பா தோன்றின துறவுகளை இவன் தோன்றினா கூட என்ன எங்களால் அங்கீகரிக்க முடியாது. உங்க அப்பா தோன்றினா உங்க அப்பா பெரிய ஆளா, அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது, வெளியே போயிரு, எங்களை விட்டு போயிரு, நீ எங்களுக்கு பாரமா இருப்பா அப்படின்னு துரத்தி விட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் அவனிடத்துல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம், ஆதலால் உமக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறதுக்காக நாங்க வந்தோம், தயவு செய்து எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப அங்கீகரிக்கிறோம். உங்களை ராஜாவா அங்கீகரிக்கிறோம், உங்களை உயர்ந்தவங்களா அங்கீகரிக்கிறோம், உங்களால முடியும்னு அங்கீகரிக்கிறோம், எங்களில் ஒருத்தரா உங்களை அங்கீகரிக்கிறோம்னு அவங்க இவனிடத்துல சொல்றாங்க. அந்த அங்கீகாரத்தை யாரு கொடுத்தான்னா கர்த்தரே கொடுத்தாங்க. நான் இந்த காலை வேளையில நம்புறேன், எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை ரொம்ப ரிஜெக்ட் பண்றாங்க பாஸ்டர், என்னை ரொம்ப ரிஜெக்ட் பண்றாங்க. என்னை அங்கீகரிப்பதற்கு யாரும் இல்லை, நான் அழகு இல்லைன்னு அங்கீகரிக்காம இருக்கிறாங்க பாஸ்டர். என்கிட்ட பணம் இருக்கா என்ன அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை,
என்னை ரொம்ப யோசிச்சு, நீ அவன் தான் அப்படிப்பட்டவன் தானே, இப்படிப்பட்டவன் தானே. ஆனால் நான் நம்புறேன், நிச்சயமாகவே கர்த்தருடைய கரத்தை மட்டும் பிடிப்போம், அவங்க அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். தேசமே அங்கீகரிக்கும். இந்த இடத்துல திருச்சபையை கட்டினா எத்தனை பேர் அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியாவில் அங்கீகரிக்கிறவங்க இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நிறைய குறைவாக தான் இருப்பாங்க. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல ஆலயம் வர்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சித்தமானால் எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் அங்கீகரிக்காம இன்னைக்கு மனநிலைமையோடு இருக்கிறாங்களோ அவங்களே வந்து 10 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் பொருளை வாங்கி கொடுத்து நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு சொல்ற ஒரு நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் கட்டளை இடணும். இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அவர் அங்கீகரிச்சாருன்னா எல்லாருமே அங்கீகரிப்பார்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஜெபம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன அங்கீகரிச்சிருங்க. ஆண்டவரே நீங்க என்ன அங்கீகரிச்சிருங்க. நீங்க என்ன அங்கீகரிக்கிறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் ரொம்ப குறைவுள்ளவன், என்கிட்ட நிறைய பலவீனம் இருக்குது. ஆனா என்ன மண்ணுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன அங்கீகரிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ண போறீங்க? கைய மேல உயர்த்து ஏசப்பாட்ட கேட்டுட்டே இருங்க, என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே, அங்கீகரிங்க, என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே. நீங்க அங்கீகரிச்சா போதும் ஆண்டவரே. இந்த ப்ராஜெக்டை நீங்க அங்கீகரிச்சா போதும் ஆண்டவரே. இந்த காரியத்தை எல்லாம் நீங்க அங்கீகரிச்சா போதும் ஆண்டவரே. நீங்க அங்கீகரிச்சா போதும். நீங்க அங்கீகரிப்பீரே ஆனால், நீங்க ஏற்றுக்கொள்ளுவீரே ஆனால், நீங்க ஹானர் பண்ணுவீரே ஆனால் ஆண்டவரே எல்லாருமே எங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறோம். இப்பொழுது எங்களை பரலோகம் அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் வேலையை பரலோகம் அங்கீகரிக்கட்டும், என் படிப்பை பரலோகம் அங்கீகரிக்கட்டும், நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த காரியத்தை பரலோகம் அங்கீகரிக்கட்டும், நான் கட்டி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கட்டும், என் திருமண வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். ஹல்லேலூயா. சத்தமா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். இயேசுவே நீர் எங்களை அங்கீகரிப்பீராக ராஜா, இந்த திட்டத்தை அங்கீகரிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ராஜா இயேசுவே உங்க கையில் இருக்கிற அந்த அங்கீகாரத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க முத்திரை போடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு அது பிடிச்சதா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா உங்களுக்கு இஷ்டமானதா மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே இந்த காரியத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். நீங்க முன்னாடி வந்து நின்னு நான் அங்கீகரிச்சிட்டேன் மகனே, நான் அங்கீகரிச்சிட்டேன் மகனேன்னு நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, போதும். நீர் அங்கீகரித்தால் போதும். எங்க பலவீனம் ரொம்ப ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் ஏராளம் ஆண்டவரே, எங்களால ஒன்னும் செய்ய முடியாதப்பா. எங்க பலவீனத்துல உங்க பலன் தான் பூரணமா விளங்கணும். எங்களை அங்கீகரிங்கப்பா, எங்க குடும்பத்தை அங்கீகரிங்க ஆண்டவரே, அங்கீகரிங்க ஆண்டவரே.